அமைதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கோம். ஒரு கேட்டகரி உதாரணம், பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதுக்கடுத்தாக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆனால் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, இதே மாதிரி நம்ம காலையில் காலையில் சாப்பிடணும், சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு ஆகணும், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணணும், ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆகணும், அங்கே சக ஊழியரோட வேலை பார்க்கணும், பழையபடி நம்ம வீட்டுக்கு தான் போகணும், சாப்பிடணும், பழக்கணும். இந்த முதல் கேட்டகரி நடந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நடக்குது, எல்லாமே சாப்பிட்டு அனுப்பிச்சுட்டு தான் நடக்குது. நம்ம எழும்பும் போது நமக்கும் நம்ம உறவினர்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது, சாப்பிடும் போதும் பிரச்சனை கிடையாது, பஸ்ஸில் போகும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, அலுவலகத்துக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை கிடையாது, பழையபடி திரும்புகிற வழியிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டுக்கு வாங்கணும், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சாப்பிட்டு அனுப்பிச்சுட்டு தான் நடக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல், செயலை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசை பொறுத்தளவு மனசு வந்து நிம்மதி இல்லாமல், இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இதை இப்படி பண்ணிடுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லி மனசு மட்டும் தொந்தரவு. இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். முதல் கேட்டகரியில் நிறைய பிரச்சனைகள், மனசு அமைதியாகவே, மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. ரெண்டாவது கேட்டகரியில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, ஆனால் மனசு மட்டும் தொந்தரவு. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மனசும் தொந்தரவு. ஆனால் ரெண்டாவது கேட்டகரி வந்து சர்வசாதாரணம், பிரச்சனையே இருக்காது, ஆனால் மனசு வந்து ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி மனசு வந்து இது சர்வசாதாரணமாக பார்க்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பிரச்சனையே இல்லாமல் மனசு அமைதியாக இருக்கணும், ஓகே.